Hello friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம Ferranti effect பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ பவர் சிஸ்டம்ல எப்படி மத்த எஃபெக்ட்லாம் இருக்கோ அதே மாதிரி ஸ்கின் எஃபெக்ட், கொரோனா எஃபெக்ட், அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா proximity effect இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் இருக்கோ அதே மாதிரி Ferranti effectம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு எஃபெக்ட் தான். ஓகேங்களா? சோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்களா? சோ இப்ப Ferranti effect அப்படினா என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Ferranti effect அப்படிங்கிறது இது வந்து ஒரு கெபாசிட்டர்னால நடக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான். ஓகேங்களா? சோ இது எதனால நடக்குது அப்படினா கெபாசிட்டர்னால நடக்குது. ஓகேவா? சோ ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கெபாசிட்டன்ஸோட எஃபெக்ட் இருக்காது. ஏனா இதுல C இருக்காது. அதனால கெபாசிட்டன்ஸோட எஃபெக்ட் இருக்காது. அப்ப இதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இது எதில மட்டும் அக்கர் ஆகும்? Ferranti effect அப்படிங்கிறது எதில மட்டும் அக்கர் ஆகும் அப்படினா மீடியம் அண்ட் லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ல தான் இது அக்கர் ஆகும். ஏனா அங்க தான் நமக்கு என்ன இருக்கு? கெபாசிட்டன்ஸ் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஓகேவா? அதாவது இங்க இது வந்து R L C இங்க மூணு எலிமெண்ட்டுமே இருக்குிறதுனால அதாவது இந்த கெபாசிட்டன்ஸ் இங்க பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால நமக்கு மீடியம் அண்ட் லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ல Ferranti effect இங்க நடக்கும். ஓகேவா? இங்க பொறுத்த வரைக்கும் நமக்கு R L மட்டும் தான் இருக்கும். SC இருக்காது. அதனால நமக்கு இங்க ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ல கெபாசிட்டன்ஸ் எஃபெக்ட் வந்து இல்ல. அதனால பாத்தீங்க அப்படினா ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ல Ferranti எஃபெக்ட் வந்து இருக்காது. ஓகேவா? சோ Ferranti எஃபெக்ட்னா என்ன? சோ Ferranti எஃபெக்ட் அப்படிங்கிறது receiving end voltage is greater than sending end voltage. ஓகேவா? அதாவது sending end voltage விட receiving end voltage எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். சோ இத தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படினா Ferranti effect அப்படினு சொல்றோம். ஓகேவா? சோ இத எப்படி சொல்லலாம்? சோ VR is greater than VS. ஓகேவா? அப்படி இல்ல அப்படினா VS lesser than VR. ஓகேவா? சோ இப்படி சொல்லலாம். சோ இது எதனால நடக்குது அப்படினா கெபாசிட்டன்ஸ் எஃபெக்ட்னால தான் நமக்கு இந்த Ferranti effect வந்து நடக்குது. ஓகேவா? சோ Ferranti effectனா என்ன? receiving end voltage எப்பவுமே எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமா இருக்கும் than sending end voltage. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? Ferranti effect அப்படினு சொல்றோம். சோ இந்த Ferranti effect அப்படிங்கிறது எதனால மெயினா அக்கர் ஆகுது அப்படினா கெபாசிட்டன்ஸ் எஃபெக்ட்னால தான் நமக்கு இந்த Ferranti effect வந்து நடக்குது. கெபாசிட்டன்ஸ் இருந்துச்சுனா இந்த எஃபெக்ட் நடக்கும். கெபாசிட்டன்ஸ் இல்ல அப்படினா இந்த எஃபெக்ட் நடக்காது. ஓகேவா? சோ கெபாசிட்டன்ஸ் எதெல்லாம் இருக்கும்? மீடியம் அண்ட் லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ல கெபாசிட்டன்ஸோட எஃபெக்ட் இருக்கும். எதில இருக்காது? ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ல கெபாசிட்டன்ஸோட எஃபெக்ட் இருக்காது. அதனால அதுல Ferranti effect இருக்காது. புரியுதுங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இந்த Ferranti effect அப்படிங்கிறது சோ எந்த கண்டிஷன்ல நமக்கு நடக்கும் அப்படினா அண்டர் நோ லோட் ஆர் லைட் லோடட் கண்டிஷன்ல தான் நமக்கு இந்த Ferranti effect வந்து இருக்கும். புரியுதுங்களா? சோ நமக்கு ரிசீவிங் எண்ட் எப்படி இருக்கும் அப்படினா நோ லோட் ஆர் லைட் லோடட் கண்டிஷன்ல தான் நமக்கு Ferranti எஃபெக்ட் வந்து இருக்கும். ஓகேவா? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா ஹெவி லோடடா இருந்துச்சு அப்படினா சோ ஹெவி லோடட் இப்ப லோட் அதிகமானுச்சு அப்படினா சோ லோடும் கரண்ட் என்ன ப்ரொபோர்ஷனல்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? அப்ப லோட் அதிகமானுச்சு அப்படினா கரண்ட்டும் அதிகமாகும். ஓகேவா? சோ இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குிறதுனால கரண்ட் அதிகமானுச்சு அப்படினா நமக்கு என்ன தெரியும்? கரண்ட் எப்பப்பலாம் அதிகமாகுதோ அப்பப்ப அப்படினா லாசஸ் அதிகமாகும். சோ கரண்ட்டும் லாசஸும் பாத்தீங்க அப்படினா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? சோ அப்ப கரண்ட் அதிகமாக என்னவாகும்? லாசஸ் அதிகமாகும். ஓகேவா? சோ இதனால என்னவாகும்? நமக்கு வோல்டேஜ் டிராப் வந்து என்னவாகும்? அதிகமா நடக்கும். ஓகேவா? சோ வோல்டேஜ் டிராப் அதிகமாச்சு அப்படினா நமக்கு எப்படி இருக்கு? நமக்கு ரிசீவிங் எண்ட்ல கிடைக்கிற வோல்டேஜ் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியா இருக்கும். புரியுதுங்களா? வோல்டேஜ் டிராப் எங்க நடக்குது? இங்க நடக்குது. ஓகேங்களா? சோ ரிசீவிங்ல வோல்டேஜ் டிராப் நடந்துச்சு அப்படினா நமக்கு செண்டிங் எண்டை விட ரிசீவிங் எண்ட்ல கம்மியான வோல்டேஜ் தான் கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த கேஸ்ல நமக்கு என்ன சொல்ல மாட்டோம்? இத Ferranti effect நம்ம சொல்ல மாட்டோம். புரியுதுங்களா? இங்க என்ன கான்செப்ட் சொல்ல வந்தாங்கன்னு புரியுதுங்களா? சோ செகண்டரியில எப்படி இருக்கு? ஹெவி லோடடா இருக்கு. சோ நம்ம ரிசீவிங் எண்ட்ல நம்ம லோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த லோட் எப்படி இருக்கு? ஹெவி லோடா இருக்கு. ஓகேங்களா? சோ ஹெவி லோடா இருக்கும்போது நமக்கு இங்க எப்படி கரண்ட் ஃப்ளோ இருக்கும்? ஹெவி கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஏன் அப்படினா லோடும் கரண்ட் என்ன ப்ரொபோர்ஷனல்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? சோ அப்ப ஹெவி கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படினா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு அர்த்தம்? ரொம்ப கம்மியா இருக்கு அப்படினு அர்த்தம். ஓகேவா?
ஸோ எப்போவுமே கரண்ட் லாஸ் என்ன ப்ரொபோஷனல்னால் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ கரண்ட் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு எப்படி இருக்கும், லாஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ லாஸ் இஸ் நத்திங் பட் என்னது, வோல்டேஜ் ட்ராப். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே எப்படி இருக்குது, வோல்டேஜ் ட்ராப் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ ரிசீவிங் எண்ட்ல நமக்கு கிடைக்கிற வோல்டேஜ் எப்படி இருக்கும், நார்மலாக வர வோல்டேஜை விட எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முன்னாடி கொடுத்துருந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுவும் எப்படி இருக்குது, ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகேவா? ஃபெரான்டி எஃபெக்ட்னா நமக்கு என்ன, ரிசீவிங் எண்ட் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கணும் தேன் சென்டிங் எண்ட். அதுதான் ஃபெரான்டிக் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ இங்கே எப்படி இருக்குது, ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்குது. எந்த கண்டிஷனில், ஹெவி லோடடில். ஓகேங்களா? ஸோ இப்போ நோ லோடட் கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ நோ லோடட் ஆர் லைட் லோடட் கண்டிஷனில் எப்படி இருக்குது அப்படின்னா VR is greater than VS. ஓகேவா? ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தேன் சென்டிங் எண்ட் வோல்டேஜ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் என்ன அப்படின்னா ஃபெரான்டிக் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு இந்த கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் இருக்கிறதுனால தான் நமக்கு எப்போவுமே இந்த ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் எப்படி இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ கரண்ட் எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதில் எப்படி இருக்குது, நோ லோட் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், கரண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ கரண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு லாஸஸ் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா கரண்ட்டும் லாஸ் எப்படி இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ கரண்ட் கம்மியாக இருக்குன்னா அப்போ லாஸஸ் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால வோல்டேஜ் ட்ராப் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ வோல்டேஜ் ட்ராப் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு ரிசீவிங் எண்டில் நமக்கு எப்படி இருக்கும், அதாவது லாஸஸ் கம்மியாக இருக்குன்னா நமக்கு எப்படி இருக்கும், ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபெரான்டி எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ நம்ம அந்த ஃபெரான்டிக் எஃபெக்டை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஷண்ட் ரியாக்டரை நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஃபெரான்டி எஃபெக்டை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷண்ட் ரியாக்டரை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடி பார்த்தது தான் அதே கண்டிஷன் தான். இப்போ நம்ம சடனாக ஒரு லோடை நம்ம ரிமூவ் பண்ணுறோம், ரிசீவிங் எண்டில் சடனாக ஒரு லோடை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், கரண்ட்டு கம்மியாகும். இது என்ன கண்டிஷன், லோடு வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? சடனாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோடை வந்து ரிமூவ் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன ஆயிரும், நோ லோட் ஆர் லைட் லோடட் கண்டிஷன் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்கும், கரண்ட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட் கரண்ட்டு தான் அந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ கரண்ட்டு லாஸ் என்ன ப்ரொபோஷனல், டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகேவா? ஸோ அப்போ கரண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு லாஸு நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ரிசீவிங் எண்டில் வோல்டேஜ் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வோல்டேஜ்ன்றது எந்த வோல்டேஜ் அப்படின்னா, ஸோ கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் ப்ளஸ் நமக்கு சென்டிங் எண்ட் வோல்டேஜ். புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டும் ஆட் ஆகி நமக்கு வோல்டேஜ் ரிசீவிங் எண்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதனால தான் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்குது. புரியுதுங்களா? அதனால தான் நமக்கு ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் சென்டிங் எண்ட் வோல்டேஜ். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபெரான்டிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.